ஹாய் காய்ஸ், வணக்கம். மிட் ஆஃப் தி டூ ஐடல்ஸ் சீரீஸ் நம்பர் 6 பார்த்துடலாங்களா? சின்னதாக ரீகேப், அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சாங் எழுதிருப்பீங்க, அதை அப்படியே ட்ரையலாக நீங்கள் பாடியிருப்பீங்களா? அந்த சத்தம் கேட்டு அப்படியே தயங்க பக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு வந்திருப்பார். உங்ககிட்ட வந்து ஒரு மொத்தமும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. அவர் உங்களை பேட் டச்லாம் பண்ணி அப்படியே கொஞ்சம் உங்களை மெல்ட் பண்ணிகிட்டே இருக்கார். வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம், போங்க. என்னடி? என்ன? இல்லை வேண்டாம். என்ன பண்ணுறீங்க? ஏன், நான் உன் புருஷன் தானா? என்ன, நான் உன் புருஷன் தானே? என்ன பேசுகிறீங்க? அதான் புருஷன் இல்லை அப்படின்னு தாலியை கழட்டிட்டீங்க. என்ன ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன புதுசாக புருஷன் சொல்கிறீங்க? என்னடி, என்ன தான் இருந்தாலும் நான் உனக்கு புருஷன் தானே. என்ன புதுசாக ஒரு உறவு? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏண்டி புருஷன் ஏற்றுக்க மறுக்கிற? இல்லை, நீங்கள் புருஷனாக இருந்தால் தானே ஏற்றுக்கிறதுக்கு நான் மறுப்பேன். புருஷனே இல்லைன்னு தானே சொன்னீங்க. ஏண்டி புதுசாக ஏதாவது ஃபீலிங்ஸ் முளைச்சிடுச்சான்னு? ஆமாம். உனக்கு இன்னும் புரியலையா? உன் ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்ருக்காங்கன்னு உனக்கு இன்னும் புரியலையாடி? உன் ஃபீலிங்ஸை பார்க்க எனக்கு என் பொண்டாட்டின்னு தோணுது. எதுக்கு இவ இப்படி கஷ்டப்படுறான்னு எனக்கு தோணுதுடி. என்ன, நான் கஷ்டப்படுறேன்னா? நான் என்ன கஷ்டப்படுறேன்? ஏன்டி புரியலையா உனக்கு? ஜங்குக்கு உங்ககிட்ட பழகிறது உங்ககிட்ட எதுக்குன்னு நினைக்கிற? என்ன பேசுகிறீங்க? என்ன பண்ணுறேன்? வேணாம் வேணாம் ப்ளீஸ், விடுங்க. வலிக்குது தூரம் போக. என்ன பண்ணுறீங்க தயாங்? ப்ளீஸ் விடுங்க, வலிக்குது எனக்கு. கையை விடுங்க. இதை பாரு, உன் ஃபீலிங்ஸோட விளையாண்டுதான் எல்லாத்தையுமே வாங்கிட்டுருக்கோம். டான்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், பாட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், என்கிட்டையும் பர்ஃபார்ம் பண்ணணும். புரியுதில்ல? என்ன கேவலமாக பேசுகிறீங்க நீங்கள்? ஆமாடி, நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு கேவலமாக தான் தெரியும். ஆனால் உன்கிட்ட ஜங்கு பேசுறது பழகிறது எல்லாம் ஜஸ்ட் உன்கிட்ட இந்த பாட்டு பிடுங்கிறதுக்காக மட்டும்தான். புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட அப்படி பாட்டு பிடுங்க சொல்லி கேட்டிருக்கேன் நான். இல்லை, அவருக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு. என்ன நினச்சிட்ருக்கியா அவனை லவ் பண்ணுறான்னு? ஒன்றும் இல்லடி, இன்றைக்கி இந்த பாடினால இந்த பாட்டை அவங்ககிட்ட பாடாமல் நான் சாங்கே ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு மட்டும் சொல்லி பாறேன். அப்புறம் தெரியும் ஜங்கு கூடிய ஒரிஜினல் முகம் என்னன்னு. தெரியும், நீ உனக்கு தெரியும். நான் அதுவும் உனக்கு பனிஷ்மெண்ட் எதுவுமே தரல. இந்த தப்பு மட்டும் பண்ணு, அப்புறம் தெரியும். ஈகோவோட இடிக்கிற. நான் காமிக்கணும்லடி. காமிக்கணும். உனக்கு வலி தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு வலி தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கலாக நான் என்ன வேணால் பண்ணுறேன், வலிக்கும், பட் மறைஞ்சிரும்டி. மென்டலாக உன்னை டார்ச்சர் பண்ண, ஸ்ட்ரெஸ் ஆக, வீக்காக எல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாத இருந்துட்டுருக்கேன். புரியுதாடி? அதனால் மட்டும்தான் உன்னை லவ்னு சொல்லி விளாட்ல. இப்படி என்னை கெட்டவனா காமிச்சிட்ருக்கேன். உன்னை எனக்கு பிடிக்கும்டி, பிடிக்கும். எந்த அளவுக்கு நான் தெரில. மயிறு டேஷன் எனக்கு பொழிய தெரியாது. புரியுதா? ஆனால் நீ என் பொண்டாட்டி தான். மனசில் வச்சுக்கோடி. கழுத்தில் கட்டினா தான் தாலி பொண்டாட்டி, காலில் போட்டால் தான் மெட்டி, ஸ்ட்ரைட்டாக போட்டாலாம் நினச்சிட்ருக்கடி. உன்கிட்ட சொல்லலை, இப்போ சொல்கிறேன். நீ என் பொண்டாட்டி தான். புரிஞ்சுதா? உன் மேலே இருவேன், எங்கே வேணால் கை வைப்பேன். உன் ஃபீலிங்ஸோட விளையாண்டு தான் பிடுங்குவாங்க. முன்னாடியே சொல்லிட்டேன். உன்னை கஷ்டப்படுத்துவாங்க தான். வாங்கிக்கோ. என்னால் வேணாம்லாம் சொல்ல முடியாது, பண்ணாதீங்கடான்னு சொல்ல முடியாது. புரியுதா?
விளையாடுவானுங்க, ஃப்ளர்ட் பண்ணுவாங்கடி. முக்கியமாக அதுதான். அதெல்லாம் தான் கடந்து வந்தால் தான் நீ பொண்ணு. இல்லைன்னா வச்சுக்கேன், வேறு ஏதோன்னு சொல்லி கழட்டி விட்டு போயிட்டே இருப்போம். அப்போது ஜங்குக் அதெல்லாம் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் ட்ரை பண்ணி வாங்க சொல்லியிருக்கீங்க, அப்படி தானே? காலையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜிமின் அங்கங்கே எனக்கு கை வச்சா டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு. இங்கே மனசில் கை வச்சிட்டார் ஜங்குக். நீங்கள் இது ரெண்டுத்துலையுமே கை வச்சு விளாட்றீங்க. என்ன நடக்குது என்ன சுற்றி? தாலி கட்டுக்கு கூட்டு வந்து புருஷன் இல்லைன்ன, சரி தாலி அவுத்துட்டேன். என்ன ஃபீலிங்ஸோடு விளாண்டு அதுலேருந்து கொஞ்சம் வெளில வந்து திரும்ப ஜங்குக்குன்னு ஒருத்தவனை, அது லவ்னு சொல்ல தேவையில்ல, ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு தயா. உண்மையாக தயா, உண்மை. ஆனால் இப்போது என் புருஷன் முன்னாடி என் புருஷனை தாண்டி நான் ஒருத்தனை நினைக்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. தெரியுமா உனக்கு? தெரியுமா தயா? ஏண்டா என் லைஃப்பில் இப்படி ஒரு விளையாட்டு உனக்கு? நீ 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 தானே காரணம். ஆமாண்டி, நான் தான் காரணம். என்ன பண்ணுவேன்? ரெடி பண்ணுவா? இதை பார், உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்றதுக்காக ஓவராக சீன் போட்டு கடந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இவனா ட்ரையலுக்கு அதான் சொல்கிறேனே, நான் அன்றைக்கி ஒரு சாங் கூட கம்போஸ் பண்ணல, ரெடி பண்ணவே இல்லை. ஜங்குக்குன்னு போய் சொல்லி பாருடி. அவனுடைய சுயர்பம் அவனுக்கு தெரியும்டி, தெரியும். இப்போ ஒன்றும் பண்ணல, நாளைக்கு பார்க்குறேன்டி ஒன்று. பட்டாடி பண்ணுறாட்டி வர என்ன? வலிக்கட்டும்டி. இதோட பெரிய வலியை நிறைய தடவை தருவேன், வாங்கிக்கோ. அப்போ தான் நீ என் பக்கத்தில் நிற்க முடியும். தாலி சும்மா கட்டி கூட்டு வரல, புரியுதா? அவ்வளோ பெரிய மகிராவை நிற்க வைக்க போகிறேன். நிற்க வச்சு எங்கேயோ தூக்கி கொடுக்கறது கிடையாது, எவன்கிட்டயோ தூக்கி கொடுக்கறதுக்கு கிடையாது. நீ என் பக்கத்தில் தான் இருப்ப, என் கூட தான் இருப்ப. பயப்படாத. சும்மா ஸ்டார்டிங் பயமுறுத்தி பார்த்தேன். உன்னை எப்படி விட்டு கொடுத்துட்டு போயிடுவேனா? உன்னோட ஒரிஜினல் ஆட்டிடியூட் காமி, ஒரிஜினலாக இரு. ஜங்குக்கிட்டேயும் கூட ஜிமின்கிட்டேயும் கூட. அவனுக்காக எனக்கு வலது கண் மாதிரி, நீ இடது கண்ணாக இருக்கணும்னா எல்லாத்தையும் தாங்கிட்டு எல்லாத்தையும் கடந்துட்டு வாடி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். நீங்கள் என்ன தான் பேசுகிறான், என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு தெரியாமலே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. என்னால் பாட்டும் எழுத முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நன்மை எதுக்கும் ஒத்துழைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக திங்க் பண்ணிட்டு நீங்கள் மாட்ட படம் தூங்கியிருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் 5:30க்கு எந்திரிக்கணும், ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கவே இல்லை. நீங்கள் நல்லா தூங்குறீங்க, டோர் லாக் பண்ணிட்டு. வயன் எந்திரிடி, இன்னும் என்ன பண்ணுற? 5:30 ஆகிடுச்சி, எந்திரிடி ஒயின், எந்திரி. என்ன பண்ணுறா இவன்? டைம் ஆகுது, இன்னுமா தெரில அவளுக்கு? ஒயின் எந்திரி, எந்திரி. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் ட்ரை பண்ணுறாரு. காலும் நீங்கள் எடுக்கலை, நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க. 5:30ன்றது இப்போ 6:30, 7:30, 8:30, 9:30 ஆகிட்டே இருக்குது. இன்னும் நீங்கள் ரூம் திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் டோர் கீ போட்டு திறக்கிற மாதிரி லாக் பண்ணல. நீங்கள் தாழ் போடுவாங்க இல்லைங்களா, தாழ்பால், அந்த தாழ்பால் போட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு 10:30க்கு அப்போ எந்திரிச்சு வரீங்க, ரொம்ப கேஷுவலாக. என்னடி திமிரா? என்னடி டைம் ஆகுது இப்போது? சொல்லு தயாங், என்னாச்சு? திமுறாடி, உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். இல்லை தயாங், சொல்லுங்கள் என்னாச்சு? 5:30க்கு ஜிம் போகணுன்னு தெரியும். ஆமாம்,
நான் ஒன்றும் மறக்கலையே தான். அப்புறம் நீ எந்திரிச்சு வரல? எதுக்கு வரணும்? ஏன் வரணும் சொல்லுங்கள். ஏன் தெரியாதா? தெரியாதாடி? தெரியல தயாங், எதுக்கு ஜிம் போகணும்? என்னடி ஒன்றுமே தெரியாமல் நடிக்கிறேன்? இல்லை தயாங், தெரியல. என்னன்னு சொல்லுங்களேன். ஏய், ஓவராக பண்ணாத. சரி, ப்ராக்டிஸ் டைம் ஆகுது, போ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்பு. இல்லை தயாங், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நான் ரெஸ்ட் எடுக்கணும்ண்ணே. நீங்கள் போங்க. என்னடி என்ன? தயாங், உங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது, எடுக்கிறேன். ஏன் என்ன அடிக்க போகிறீங்களா? அடிங்களேன். என்னடி இத்தனை அவனை பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்னு ஓவராக ஆடுறியா? இல்லை திம்முறா? எப்படி ஒன்றும் வச்சுக்கோங்களேன், நான் அப்படி தான் தயாங், அப்படி தான். நீங்கள் நினச்சா கூட இனிமேல் என்ன மாற்ற முடியாது. என்னடி உன் ஃபேமிலி இந்தியாவில் இருக்காங்கன்றதை மறந்துட்டியா? தயாங், என்ன மிரட்டுறீங்களா? இதோ பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கேன். என் ஃபீலிங்ஸோட விளாட்றீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்க. நான் தாங்க முடியல, அதோட வெளிப்பாடு தான். ஹர்ட் பண்ணாதீங்க, திரும்பவும் தப்பு பண்ணுறீங்க தயாங். என்னடி பம்பரியா? சொல்லுடி, சொல்லு. கண்ணில் தண்ணி வரலையாடி? ஓ, அப்படி பயப்படலடி தயாங். என்ன பண்ண சொல்லுங்கள். போடி, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஸ்டூடியோ கிளம்பு. வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்திருப்பீங்க. சாப்பிடுன்னு சொல்லவே பாரு, நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நீலாம் சரிப்பட்டு வரமாட்டேன். உன்னை எப்படி மேய்க்கணுமோ அப்படி மேய்ச்சாதாண்டி நீ மேய்வ. எனக்கு உன்னை எப்படி மேய்க்க வச்சு உன்கிட்டேருந்து பால் கறக்கணும்னு எனக்கு தெரியும். கிளம்பு தயா, கிளம்பு. அதான் நான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டேன்ல, நீ ஆட்டம் போட்டு காமிப்ப. கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடியோவுக்குமே அவங்க கூப்பிட்டு போயிருப்பாரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே டான்ஸ் கிளாஸ் தான். போ தயா, என்ன பண்ணுறீங்க? அதான் ஜங்குக்கு வந்துட்டார்ல. நேற்று நான் சொன்னதுக்கப்புறமும் ஜங்குக்கிட்ட போகிறோம். இப்போது ஜிம்மிக்கிட்ட கிளாஸ் போ, தெரியும்ல? தெரியும், போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஜிம்மின்னு இப்போ வந்திருப்பார். என்ன தயவு பண்ணுறீங்க? இல்லை எனக்கு புரியல. என்னால் வச்சு பார்க்கணுன்னால பண்ணுறீங்க. இப்போ நான் போகிறேன். போய் டான்ஸ் ஆட மாட்டேன். அவர் சொல்லிக் கொடுக்குறதா எனக்கு புரியுது தயாங். ஆனால் டான்ஸ் ஆட மாட்டேன். டான்ஸ் ஆடலன்னா நீ தாண்டி கஷ்டப்படுவேன். நான் இல்லடி. போ, ஆடாத. என்ன டைம் எடுத்துப்பியா? எனக்கு தேவை 1 இயர். 1 இயர்க்குள்ளால நீ பர்ஃபெக்டாக இருக்கணும்டி. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும். நீ டைம் ஏற்ற அவன் உனக்கு ப்ரெஷர் ஏற்றுவான். ப்ரெஷர் ஆக ஸ்ட்ரெஸ் ஆக போகிறது யாருடி? நீ தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் வந்ததுன்னு உன்னை டார்ச்சர் பண்ண போது நான் தான். பண்ணு. உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணு, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். பண்ணடி. ஐயோ தயாங், உங்களுக்கு ஒன்றும் புரியல. அது நேற்று வரைக்கும் நான் கஷ்டப்படுவேன்றதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இப்போ கஷ்டப்பட போகிறது நான் இல்லையே, என் புருஷன் தயாங். என்னடி, என்ன கொழுப்பா? கொழுப்பல, திமிரு, பச்சை திமிரு. காமிக்கவா தயாங்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஸ்டார்டிங் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அங்கே தொடுறாங்க இங்கே தொடுறாங்க அப்படின்னு. என்னடி டான்ஸை பற்றி சொன்னோம், என்ன பேசுகிற? ஐயோ, அது தெரியாதுல்ல, இல்லை மறந்துட்டீங்களா? என்ன பிரச்சனை? என்ன ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நேற்றே சொன்னேன், ஒழுங்காக டான்ஸ் ஆடலன்னு சொல்லி அங்கே ஜிம்முன்னு கையை வைக்கிறான்னு. கோவம் வரல தயாங்க? உனக்கு கோவம் வரல? என்ன சொன்னேன்? உங்களுக்கு பர்ஃபெக்ட் வர்ற வரைக்கும் அப்படி இப்படி பண்ண தான் செய்வாங்க, ஃப்ளட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தாண்டி வரணும்னு சொன்னேன்ல தயாங். இப்போ நான் வேணும்னே பண்ண மாட்டேன். பர்ஃபெக்ட்காக என்னென்ன பண்ணுறான்னு நீ பாருன்னு. நீனு பாரு, எங்கே கையை வைக்கிறான், எங்கெங்கே தடவுறான். பாரு தயாங், உன் பொண்டாட்டிய கிளம்புறேன்னு கஷ்டப்பட போகிறேன் பார்த்து நீனும் ரசி.
நான் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டும் அல்லவா? போயிட்டு வரேன் தயாங். ஏய், போகிறேன் தயாங், போகிறேன். டான்ஸுக்கு தான் போகிறேன். எதுக்கு கத்துற? சார், ஜிமின் சார். ஏய், இந்த பாரு, நீ என்கிட்ட இப்படி பேசிட்டு போகிறதால நானே அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் சொல்கிறேன். அவளை இன்னும் வருஷடா, இன்னும் தடவை என்ன வேணாலும் பண்ணுடா, ஆனால் டான்ஸ் வரணும். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறேன்டி. இங்கே நின்று பார்க்குறேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, அதை வாபஸ் வாங்குறேன்டி. இப்போது இங்கே நீ திமுறா பேசுகிற அளவுக்கு பெரிய மயிர் ஆயிட்டால. நான் யாருன்னு காமிக்கணும்ல, இந்த தயாங் யாருன்னு காமிக்கணும்லடி. தடவா இன்னும் நல்லா பண்ணடி, பண்ண. ஐ எம் இம்ப்ரெஸ்டி, ஐ எம் இம்ப்ரெஸ்ட். இன்னும் என்னென்ன பண்ணுமோ பண்ணு. இம்ப்ரெஸ்ட் பண்ணு. போ தயாங். என்ன பேசுகிற? பண்ணுடி. நீ ஏதோ பண்ணுறனால எனக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குன்னு. என்ன கஷ்டமாக இருக்குன்னு நானும் பார்க்கணும்ல. நீ ரொம்ப அப்படியே கான்ஃபிடெண்ட்டாக போகிறல்ல, அந்த மயிர் கான்ஃபிடென்ட்லாம் எங்கே பறக்குது, எங்கே போகுதுன்னு நான் பார்க்கணும். போ தயாங், போடி. ஏதோ பேசுனீங்க, போ தயாங். இந்த பாரு, நீ என்ன பண்ணணும்னு நினச்சோ பண்ணு. போ. டான்ஸ் ஆடாமல் அப்படியே நில்லு. உன்னை நல்லா தடவுவான். நான் ரசிக்கிறேன்டி, ரசிக்கிறேன். தயாங், உன்னை மாதிரி ஒரு கேவலமான பிறவி நான் பார்த்ததே இல்லை. ஏய், இப்படிலாம் பேசி டான்ஸ் அவன் சொல்ல ஆடிலான்னு நினைக்காத. இன்றைக்கி மட்டும் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்ல, என்னை எதுவும் கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னா சொல்கிற. எப்படிடி பொண்டாட்டி? நான் கஷ்டப்படுறேனா இல்லைன்னு போய் ரசித்து பாருண்ணே. தயா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடா, பிடிக்கல. புருஷன் கொஞ்சம் இன்னைக்கு காலைல கூட ஜங்குக்கு மேலே ஒரு சலனம் வந்துடுச்சேன்னு பயந்தேன். நீ என் மனசில் திரும்ப வந்தது என்ன தெரியுமா? நீ இப்போ பேச எனக்கு வெறுப்பு தான் வருது. எவன் மேலேயும் அந்த ஃபீலிங்ஸே வரக்கூடாதுன்னு ஒரு வேலையை சுற்றி போடு அப்படின்னு சொல்லுது. நீ தான் என்னை உருவாக்குற, நீ தான் உருவாக்குற தயாங். நீ எப்படி உருவாக்கணும்னு நினைக்கியோ அதை விட மல்டிப்புளாக வந்து நிற்கிறேன். நிற்கிற தயாங். போகிறேன். டான்ஸ் ஆட மாட்டேன். உனக்கு கண்டிப்பாக வலிக்கும்டா. வலிக்கும் தயாங், நடிக்காதா. போகிறேன்னா போகிறேன் தயாங், கண்டிப்பாக வலிக்கும். நீ தான் என் புருஷனாச்சே, வலிக்கும் தயாங். போடி, போ. என்ன வலிக்கு நானும் பார்க்குறேன். ஜிமின் சார். வா. டான்ஸ்க்கு இதுதான் வர டைமா? இல்லை ஜிமின் சார், கொஞ்சம் தேங்க்ஸ் எல்லாம் லேட் பண்ணிட்டாரு. என்னடி போட்டு கொடுக்குறியா? தயாவும் இல்லை தான். டான்ஸ்க்கு இங்கே வந்துட்டாங்க அண்ணா. ரெடி சார். நீ இந்த போட்ட ஸ்டெப்பில் எல்லாத்தையும் போடு. போ சார். போடுடி, போடு, போ. ஓரா பண்ணிவிட்டு சார். போவேன். இதாக பேசிட்டு போகிறேன். ஓகே சார். சரி, கரெக்டாக பண்ணுறேன். நான் பார்த்துக்குறேன். நீ டான்ஸ் மட்டும் ஆடு. ஓகே ஜிமின் சார். 2 3 4 5. என்ன ஸ்டெப்பாடி? சார் இல்லை, ஸ்டெப்பை ஒழுங்காக போடு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்துக்கோ. கரெக்டாக போட்டுறேன் சார். 1 2 3 4. 4 இப்படி தான் வருமா? 4 இப்படி தான் வருமாடி? பெண்டு. துப்பாருவேன். டென்ஷன் பண்ணாத. என்ன பண்ணணும்னு தெரியும்ல உனக்கு? தெரியும் சார், தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அப்படியே நடிச்சுக்கிட்டு நீங்கள் டான்ஸ் அப்படியே வராத மாதிரியே பண்ணுறீங்க. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பாருவேன், உன்னை நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்காட்டி ஆடு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் வந்து நின்றுப்பார். இங்கே தயங்க வந்து அப்படியே ஜிமினோட காதில் ஏதோ ஓதிருப்பார். இப்போ ஜிமின் நேராக வந்து ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் சார். ஸ்டெப் இப்படி தான் போடுவாங்களா சார்? இல்லை, ஸ்டெப்பு இப்படி தான் போடுவாங்களா? இல்லை சார், எனக்கு அந்த ஸ்டெப் சரி ஒயன், அதனால் என்ன நான் சொல்லித்தரவா? சரி இல்லை, சொல்லித்தரேன் ஒயன், அதுதானே ஆசைப்பட்ற. தேங்க்ஸ் சொன்னான். டச் பண்ணி அதெல்லாம் ஓகேவாம்மா உனக்கு? எனக்கும் ஓகே தான் ஒயன், ஓகே தான். உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். நீ ஐடல் ஆகிறதுக்கெலாம் நிற்கலன்னு நல்லாவே தெரியுது.
இவ்வளோ கேவலமான பொண்ணாடி நீ? ஆ, நீ எது தொடும்போது ஏதோ பிடிக்காத மாதிரிலாம் ஏதோ பண்ணியே. சரி, நல்ல பொண்ணாக இருப்பேன்னு ஒரு மயிர் தோணுச்சு. டாஷு மாதிரி ஒரு பொண்ணுன்னு இப்போ தான் சொன்னான்டி. தயா, என்னடா சொல்லி வச்ச? இவ்வளோ கேவலமானவாடா நீ? புருஷனா? இதுதான் உன்னோட வேலையா? பண்ணு தயா, பண்ணு. நீ என்ன பண்ணுமோ பண்ணு. ஃபோன் பொண்டாட்டியா போ. ஒரு திமிரு வரும்ல, அந்த திமிரு என்னன்னு நான் அப்போ காமிக்கிறேன் தயா. உனக்கு வலிக்கணும், கண்டிப்பாக வலிக்கணும் தயா. ஏன்டா அப்படி இவங்கிட்ட வந்து சொன்னோன்னு உனக்கு புரியணும் தயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளால நினச்சிட்ருக்கீங்க. ஏய், ஸ்டெப்பு போடுறி. ஓகே ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கரெக்டாக தான் போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இப்போது தப்பாக பண்ணால் கண்டிப்பாக அவன் கை வைப்பான் அப்படின்றதுக்காக நீங்கள் கரெக்டாக போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறீங்க. பட் அது பேலன்ஸ் மிஸ் ஆகி தப்பாகவே விழுந்துட்டுருக்கு ஸ்டெப் எல்லாமே. ஏய், என்னடி சொல்லிட்டான்? தாங்க வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதுக்கப்புறமா நீ தப்பாக போடுற அப்படின்னா நான் உன்னை தொடணும், அதானடி? இல்லை ஜிம்மன் சார், அதுதான் சரி, ஓகே சொல்லித்தரவா? இல்லை சார். ஏன் ஃபீல் பண்ணுற? தடவரேன், எப்படி இருக்கேன்னு சொல்கிறியா? சார் இல்லை, தப்பு. இந்த பாரடி, இதை தான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறன்னு நல்லாவே தெரியுது. எதுக்கு நடிக்கிற? சார் இல்லை, வா, வேண்டாம் வாடின்னு. ஓகே சார். இப்படி சார். இல்லை சார், எங்கே கை வைக்கிறீங்க? இல்லை, ஆடு. இல்லை சார், இடுப்புலேருந்து கை ஆடுடி. என்ன? இங்கே எதுக்கு வளையல சார்? ப்ளீஸ் சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இடுப்புலேருந்து கையை எடுங்க ப்ளீஸ். நடிக்காத, எதுக்கு இப்படிலாம் நடிக்கிற? கண்ணில் தண்ணியே வரல, பச்சையாக தெரியுது நீ நடிக்கிறேன்னு. தயம், என்னடா பண்ணி தொலைகிற? பொண்டாட்டிடா. உனக்கு வலிக்கலை? எனக்கு வலிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எனக்கு வலிக்காது. எனக்கு வலிக்காது தயம். உனக்கு வலிக்குதுன்னு நீ ஃபீல் பண்ணுற வரைக்கும் உனக்கு வலிக்காது. நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே பேட்டச்சாக அவர் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் வந்து டான்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் உங்களால் முடியவே இல்லை. ஏன்னா நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. அவர் தொட இங்கே தாங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் நினைக்கிறதுலாம் என்னென்னா, இல்லை தாங்க வேண்டாம், அவர் பேட்டச் பண்ணுறாரு, தொட வேணான்னு சொல்லு, பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்ற தைரியத்தில் அவர் நின்றுட்டுருப்பார். பட் ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இப்போது நீங்கள் டான்ஸ் ஆடிட்டே இருப்பீங்களா? அவருக்கு செம்ம கடுப்பாகுது. பட் ஆனால் அவர் எதுவுமே காமிச்சிட்டோன்னா நம்ம வந்து தோற்றுருவோம், இவ சொல்கிற மாதிரி ஆகிட போகுது அப்படின்றதுக்காக அவர் நின்றுட்டே இருக்கார். நீங்கள் இன்னும் டான்ஸ் வரலன்ற மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களா? அவருக்கு செம்ம டென்ஷனாக இருக்கும். ஜெமன் சொல்ல மச்சான், வாடா. இல்லைடா, வாடாங்க, நான் பார்த்துக்குறேன். அவளுக்கு டான்ஸ் மயிறு இன்றைக்கி வேண்டாம், நான் கூப்பிட்டு போகிறேன் அவளை. டேய் இல்லைடா, நான் கூப்பிட்டு போகிறேன்டா ஜெமன், புரியுதுல? நீ என்னடா பேசுகிற? அவள் டான்ஸ்லாம் வரும், நான் வர வச்சுக்கிறேன். இன்றைக்கி அவள் டான்ஸுக்கு வரமாட்டா. மேபி நாளையிலேருந்து நான் கூட அவளுக்கு டான்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அவகிட்ட பேசணும், நிறையா அவளுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்குடா. காமிக்கிறேன். இன்றைக்கி வோக்கல் கிளாஸ்க்கும் அவள் ஜங்குக்கிட்ட போகமாட்டா. அதை மட்டும் ஜங்குக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறா. டேய் ஏதாவது பண்ணிடாடா. இல்லைடா மேடம்க்கு திமுரு ஜாஸ்தி ஆகிடுச்சிடா. காமிக்கிறேன்டா அவளுக்கு. டேய் வேணா, ஏதாவது அவளை இல்லைடா காமிக்கணும். அவளுக்கு காமிச்சாதான்டா அவளுக்கு தெரியும். டேய் வேணாடா, ஏதாவது பண்ணி தொலைச்சிட போகிறேன். நான் சும்மா டீஸ் பண்ணுறதுக்காக தான்டா டச் பண்ணேன். இல்லைடா, டச் பண்ணால் என்ன? நேற்று என்ன ரியாக்ட் பண்ணான், இன்றைக்கி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? அந்தளவுக்கு திமிரு ஏறிடுச்சாடா அவளுக்கு? ஏறிடுச்சுல, பண்ணட்டும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவளுக்கு தெரியும். டேய் வேணாடா, வேணாடா. டேய் மச்சான், நான் சொல்கிறது நீ கேளு. ஜங்குக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, நான் இவளை கூப்பிட்டுட்டு போகிறேன்னு. டேய் வேணாம், வேலையை போடுறா. வைன் இங்கே வாடி. தயம் தயம் தான் கூப்பிட்றேன், வா. இல்லை டான்ஸு இவ்வளோ நேரம் நீ டான்ஸ் ஆனதெல்லாம் பார்த்தேன். நீ சொன்னல
எனக்கு அப்படியே கோபம் வரும். நான் தான் ஃபீல் பண்ணேன்னு. வாடி ஃபீல் பண்ணு, எப்படி ஃபீல் பண்ணேன்னு காமிக்கிறேன். தயம் வாடி, வா 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 வா. ஃபீல் பண்ணணும்னு நினச்சல? ஆமாண்டி, ஃபீல் பண்ண வா. தோ ஜிம்முன்னு முன்னாடியே சொல்ல வச்சிட்டல, வா. தயம் இல்லை, வான்னு சொன்னேன், வந்துரு. இல்லைனா இங்கே எப்படி நடக்கும் என்ன நடக்கும்னே தெரியாது, வந்துரு. தயம் என்ன நடிக்கிறியாடி? நல்லா தெரியுது, பச்சையாக தெரியுடி நடிக்கிறேன்னு, வா. தயம் என்ன சி, வா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்போ போயிருப்பீங்க. அவர் இப்போ கார் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்கு. வேகமாக போயிருந்தா கூட கோவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்கு. தயம் என்ன? இல்லை, என் மேலே கோவமாக இருந்த மாதிரி. ஆமாம், கோவமாக தான் இருக்கேன். என்னடி வேணும் போ. இல்லை, நீ எதுக்கடி இப்படி பேசிகிட்ருக்கா? இல்லை. என்ன பயப்படுறியா? இல்லை. நீ எப்படிடி பயப்படுவ? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவன் அங்கங்கே தொடுறான். வெக்கமாக இல்லைடி உனக்கு? வெக்கமாக இல்லையான்னு கேட்டேன். எனக்கே தான் வெக்கமாக இருக்க போகுது. நீ ஏன் உன் பொண்டாட்டியை தொடணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் விடுற? பொண்டாட்டிக்கு மாமா வேலை பார்த்தவன் தானடா நீ. அவ்வளோ தாண்டி உனக்கு. அப்புறம் என்ன தான் நீ பண்ணதுக்கு பேர்? அது இல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க? வாய் கொழுப்பாடி உனக்கு. வாயை உடச்சி அப்படி என்ன பண்ணுவேன்? அடிப்பேன். அதையும் தாண்டி என்ன பண்ணுவேன்? என்ன தாங்க பண்ணுவேன்? பண்ணு, உன்னால் முடிஞ்சதை பண்ணு தாங்க. பட் ஆனால் என்னோட செல்ஃபை நான் மாற்றிக்கவே மாட்டேன். இப்படி தான் உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. நான் இனிமேல் நானாக இருக்க போகிறேன் தான். என்னடி என்ன சொன்ன? நீயா இருக்க போகிற? இருடி, நீயா இரு, நாயா இரு, பேயா இருடி, எதுவாக வேணாலும் இரு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அப்புறம் நீ என்ன வரன்னு மட்டும் பாரு. தான் பி சீரியஸ். நான் உன்கிட்ட ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். என்னை பொண்டாட்டியாக பாரு, லைஃப்ல இருப்பாலாம். இந்த ஐடல் இதெல்லாம் வேண்டாம், புரியுதா? என்னடி என்ன சொன்னா? ஐடல் தான் வேணாம். பேசு, வேற என்ன? வரணுடி. தப்பா வா, இந்தியா போயிடலாம், அங்கேயே இருக்கலாம். பாருதான், நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நீ தான் இந்த ஸ்டே வேணாம் வெளில வந்துட்டால, சேர்ந்து வாழலாம். பேசுடி பேசு. என்ன பேசணுமோ பேசுண்ணே, பேசிகிட்டே இருடி. இதோ இன்னும் ஒரு 5 minutes தான் போயிடுவோண்ணே. இதோ பார், வேண்டாம். நீ புருஷனா? என்னடி என்ன உன் புருஷன் தானா? உன் புருஷன் தாண்டி, உன் புருஷன் தான் காமிக்கிறேண்ணே. இல்லை, நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு மட்டும் நடித்தேன்னு வச்சுக்கேன், செஞ்சுருவேன்டி. இங்கே என்ன செய்வேன்னு தெரியாது, காது கையில் வந்துடும், பார்த்துக்கோ. என்ன மிரட்டுறியா? மேடம் மிரட்டுறதுக்கு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து கார் ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட்டாக போகுது. உங்களுக்கு ரொம்ப பயமாகுது. பட் ஆனால் பயப்படவே கூடாது. என்ன பண்ணிடுவான்? மிஞ்சி போனால் அடிப்பான், திட்டுவான், கொஞ்சம் ஃபிசிக்கலாக நம்மளை அப்யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது டச் பண்ணுவான், அதோடு விட்டுருவோம் அப்படின்ற தைரியத்தில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ வீட்டுக்குமே போயிருக்கோம், உங்களை இறங்கி வர சொல்கிறாரு, நீங்களுமே தைரியமாக இறங்கி போகிறீங்க. பயம் இல்லை தானே உனக்கு? ஏன் தயம்? எனக்கு என்ன பயம்? என் புருஷனா நீ? உன் புருஷன் ஆன புருஷனா? காமிக்கிறேன்டி, புருஷன் யாருன்னு நீ காமிக்கிறேன்னு. தயம் காமிக்கிறேன்டி, வா. இல்லை ஏன் உனக்கு தான் பயம் இல்லை? நீ வாடி தயம், வாடி, வா 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 வா, வாடி பண்ணடி, வா. இல்லை தான் வாடி. பரதேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. தட்ஸ் மை கேர்ள் டே, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வேகமாக அப்படியே தள்ளி விடுறாரு.
தேங் என்ன வலிக்குதா? ம், இல்லை தேங், எனக்கு என்ன வலிக்குது? இதெல்லாம் என்ன புதுசாக? ஓ, ஓகே ஓகே ஓகேடி, இதெல்லாம் புதுசு இல்லைல்ல? புதுசாக இன்னொன்று வச்சுருக்கேன், காமிக்கவா? என்ன என்ன காமிக்க போகிறதா? அடிக்க போறியா? புதுசாக ஏதாவது பெல்ட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கியா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு பொண்டாட்டி, கரெக்ட். இப்போ நான் இடுப்பில் போட்டிருக்குது பிராண்டட் டி, எனக்கு தெரியாதுல்ல? இந்த பிராண்டெல்லாம் எப்படிடி? டச் பண்ணி பார்த்துருப்பாயா? இல்லை. உன் ஸ்கின்னு எல்லாத்தையும் இப்போ டச் பண்ணி பார்க்குண்டி. தயம் பயம் காமிக்கிறியா? ஐயோ, ஒன்றே யாரி ஒன்றெலாம் பயம் காமிக்க முடியுமா என்ன? ஒருத்தன் தொடுறான், அவன் தொடும்போது விலகி வில்ல, தள்ளி வில்ல, அதுக்கே பயப்படாதவ இதுக்கு அடி பயப்பட போகிற? இல்லை ஏடி, இல்லை இல்லை இல்லை. தயம் எதுக்கிட்ட வர? அடிக்கணும்ல, வலிக்காதடி உனக்கு, பயப்பட மாட்டா? இப்போ நீ என்ன அடிக்கணும் அதானே? அடிச்சுக்க தயம், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பயப்படுவடி, பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செம்மையாக அடிக்கிறாரு. நீங்கள் வலிக்குன்னு கத்தவே இல்லை, கண்ணில் லைட்டாக அப்படியே டியர்ஸ் வரும். ஏண்டி வலிக்கலையா? கண்ணில் மட்டும் டியர்ஸ் அப்படியே பொத்து பொத்துன்னு வருதுப்போ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1 ட்ராப் 2 ட்ராப் தான், அதுவும் ஒரு கண்ணில் தாண்டி வந்தது. இப்போது 2 கண்ணில் ஆண்டி வருது. தெரில தான், ஆனால் நீ அடித்ததால் மட்டும் கிடையாது, அதனால தான் நான் அழுவுறேன்னு நினச்சிடாதானே? அடித்ததால் அழலை, அப்போது மனசு உழைக்குதாடி? மனசு உழைக்குதான்னு கேட்டேன். சைக்கோவா தாங்க நீ? எனக்கு புரியல, என்னடா மனுஷன் நீ? சைக்கோ தாண்டி. சைக்கோ பார்த்தானா? சைக்கோ என்ன பண்ண பார்க்குறியாடி? உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணுதான், பயப்படவே மாட்டேன், பண்ணு. என்ன பணத்துக்காக என்னை கூப்பிட்டு வந்திருக்க, அதனால் நீ என்ன சொன்னாலும் கேட்கணும், அதானே தான்? கேட்குறேன் தான், அதுக்காக மட்டும் கேட்குறேன். பணத்துக்காக இப்போ என்ன வேணால் பண்ணுவேன், அப்படி தானடி? அப்படி கூட வச்சுக்கலாம் தான். பணத்துக்காக இன்னும் எத்தனை தடவை வேணாலும் தாலி கட்டவும் தயாராக இருக்கேன். ஓ, மேடம்க்கு அந்த அளவுக்கு திமிரு தைரியம். ஏய், ஓவராக பேசாத. நான் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது, ஆனால் நீ பண்ணுறது ரீசனே இல்லாமல் வெறுப்பேற்றுற. ஐயோ தயான், ஏன் நீங்கள் போய் டென்ஷன் ஆகிட்டு? நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் கூலாக உட்காந்து ரசிங்க. உங்கள் பொண்டாட்டியை யார் எப்படி தொட்டா என்ன, யார் ரசித்து பாட்டு பாடினா என்ன, நீங்கள் எல்லாம் டேக் இட் ஈஸி காய் தானே, எல்லாம் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கோங்க தான். திமிராடி? இல்லை புரியல, திமிரான்னு கேட்குறேன். ஓ, உனக்கு இடம் கொடுத்துட்டேன்டி, ஆனால் நீ ஓவராக பண்ண தான் செய்வேன். பண்ணுடி, உன் பர்ஃபார்மன்ஸை பார்க்க தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். பண்ணுடி. என்னத பயமுறுத்துறீங்களா? நீங்கள் அடித்த அடி கூட வலிக்கல, தூங்க மறைஞ்சிடுச்சு. ஞாபகப்படுத்துறடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களை அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. வலிக்கலடி உனக்கு, வலிக்கல. ட்ரெஸ்ஸை கழட்டு தயம், ட்ரெஸ்ஸை கழட்டு. வேண்டாம் தயம், ஓவராக போகிறீங்க. ட்ரெஸ்ஸை கழட்டு. வேணாம் தயம், ரொம்ப கடுப்பாகுது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்ன வேணாலும் ஆகு, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஆகு. தயம் வேண்டாம், உன் மேலே கொஞ்சம் நெஞ்சம் மதிப்பு இருக்குது, கெடுத்துக்காதீங்க. ஏய், ட்ரெஸ்ஸை கழட்டுடி. வேணாம் தயம், நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க, எவ்வளோ வேணாலும், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணாதீங்க ப்ளீஸ், ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஏய், ட்ரெஸ்ஸை கழட்டுடி. தயம் கழட்டுடி. வேண்டாம் தயம், வேண்டாம். கழட்டுறியா இல்லை நான் பிக்கவா? இல்லை கழட்டு. வேண்டாம் தயம், இப்போ என்னண்ணா அழணும், மன்னிப்பு கேட்கணும், அதாண்ணா? இதெல்லாம் பண்ணிட்டா விட்டுருவல்ல? கழட்டுடி, கழட்டுன்னு.
தயங் சாரி சாரி தயங். டான்ஸ் ஆடுறேன். என்ன பண்ணாலும் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஏய், உன்கிட்ட எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தேவையில்ல. நீயா இரு. இப்போ கூட அதாண்டி சொல்கிறேன். நீயா இரு. அப்புறம் என்ன தயங்க உன் பிரச்சனை? எனக்கு புரியல. என்ன தயம் உன் பிரச்சனை சொல்லு. ஏய், ஒருத்தவங்க மேலே கை வைக்கிறான், தட்டி விடுறதுக்கு ஏண்டி வரல? எனக்கு கோவம் வருது வரல. வந்துச்சுடி, வந்துச்சு, பார்த்தால. எனக்கு வலிச்சுதுடி, வலிச்சுதில்ல தயம். அந்த மாதிரி தானே நேற்று எனக்கு. என் ஃபீலிங்ஸோட என்ன தயம் உனக்கு விளையாட்டு? ஏய், நான் தான் சொன்னேன்ல, உனக்கு புரியாதுடி. உனக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தாண்டி எல்லாமே. புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி நிறைய பேர் உன் வாழ்க்கையில் வந்து போவாங்க மீன்ஸ் எல்லாரையும் பார்க்க வேண்டியது இருக்கும். பெரிய பிளாட்ஃபார்முக்கு போகணுன்னா எல்லாத்தையும் கடந்து போகணும்டி. ஐ கான்டாக்ட் பண்ணும். ஒருத்தவங்களை ஐ கான்டாக்ட் பண்ணி பேசுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. டக்குன்னு உன்னை விட என்னை விட பேரழகுன்னு கூட பார்க்கலாம். ஐயோ, ஏன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு அசந்து பார்க்கவே கூடாடி. ஒரு பொண்ணு மேலே இருக்கிறவ பார்த்துட்டுன்னு வச்சுக்கேன். அப்புறம் நீ ஒன்றுமே இல்லடி, ஒன்றுமே இல்லை. உன்னை இவ்வளோ உயரத்துக்கு நான் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கேன், புரியாது. இப்போவே எல்லாத்தையும் புரிய வச்சனா தான் நீ மேலே போய் நிற்கும்போது நீ ஸ்டடியாக நிற்ப. பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது முக்கியம் இல்லடி. பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். புரியுதா? பிளிந்தேரியா மொத்தமும் இதில் தான் இருக்குது. அப்போது சொல்லுடி, சொல்லு. என்ன தான் பேசுகிறேன்? ஏய், உனக்கு ஃபார்முலா புரியல. இந்த இண்டஸ்ட்ரியில் நீ இருக்கணும் அப்படின்னா நீ ஸ்டடியாக இருக்கணும். உன்னை மயக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஏன் தோ ஜங்குக்கிட்ட ஒரு சலனம் வந்துச்சுன்னு சொன்னியே, அப்படி ஃபீல்லாம் அது லவ்வாக தெரில, இது டேஷன்லாம் எப்படி ஸ்டடியாக இருந்திருந்தா அவன் மேலே அந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்குமா? இல்லையடி. என் ஜிமின் கொஞ்சம் கரடு மூட்டாக அவன்கிட்ட நடந்துக்கலனா நீ அப்போது வெறுப்பை காமிச்சிருப்பியாடி. அவன்கிட்டே ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும் ஒன்று. உனக்கு குறை சொல்கிறதுக்கு சொல்லாடி, புரிஞ்சுக்கோ. எங்கே வேணாலும் நீ விளையாடலாம், எங்கே வேணால் உன் ஃபீலிங்ஸோட விளையாடலாம், யார் வேணால் விளையாடலாம். அப்போயும் நீ ஸ்டடியாக இருக்கணும். அதுக்காக தான் உன் ஃபீலிங்ஸோட விளையாடுறது. என்கிட்டலாம் நிறைய பேர் விளையாண்டுருக்காங்கடி. விளையாண்டு தான் இங்கே நிற்கிறோம். எத்தனை பொண்ணு வேணால் வந்து நிற்க சொல்லுடி. அப்போது இப்படி தான் நிற்போம், இப்படி தாண்டி நிற்போம். தெரியுமா உனக்கு? என்ன நினச்ச? உள்ளே வந்து அப்படியே கஷ்டப்பட்டாங்க 12 ஹவர் 13 ஹவர் 15 ஹவர் இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்லாம் கிடையாது. ஃபிசிக்கலான்றதை தாண்டி மென்டலாக எங்களை டார்ச்சர் பண்ணுவாங்கடி. அப்படிலாம் டார்ச்சர் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி நாங்கள் நிற்கிறோம். இப்படி ஷைன் ஆனதுக்கு ரீசன் பேக்ரவுண்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு உனக்கு என்ன தெரியுமா? அந்த மாதிரி ஒன்று ஆகணும்னு நினைக்கிறேன்டி. புரிஞ்சுக்கோ. ஆனால் இன்றைக்கி என்னை ரொம்ப டீஸ் பண்ணிட்ட. உனக்கு பனிஷ்மெண்ட் தயம் வேண்டாம். நல்ல அடி வேணும். வேணாம் தயம், ப்ளீஸ். ப்ளீஸ் மாதிரிலாம் தூக்கிட்டு போய் எங்கேயா போடுறி. மேலே இருந்துச்சு. இவன் அப்படியே இன்னசென்ட் மயிருன்னு நினச்சேன். என்னடி பண்ண? என்ன கஷ்டப்படுத்துறியாடி? தயம் வேண்டாம். கழட்டு ட்ரெஸ்ஸை கழட்டு. வேண்டாம் தயம். கழட்டியா இல்லை தயம், வேண்டாம். இதை பாருடி. என்ன கஷ்டப்படுத்துறியாடி? நீ படுத்துறியா? என்ன நீ கஷ்டப்படுத்துகிற? படுத்தி காமிக்கிறியா நீ? அப்படின்னு காமிக்கிறேன்டி உனக்கு. காமிச்சேன்னா உனக்கு தெரியும். வலிக்கு வேண்டாம். ப்ளீஸ் தயம், நான் இனிமேல் பண்ண மாட்டேன். எனக்கு இதெல்லாம் தெரியாதது தயம். எனக்கு எப்படி தெரியும்? வேணாம் தயம், ப்ளீஸ் தயம், வேணாம் தயம். கடிக்க தயம் வேணாம் தயம்.
ரொம்ப வலிக்கு. தயம் தயம் இது இது தயம் தயம் வலிக்குது தயம், ரொம்ப வலிக்குது தயம். சக் பண்ணுறதோட போதும் தயம், ப்ளீஸ் வேணாம் தயம், கடிக்காத தயம், வேணாம் வலிக்குது தயம், வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் தயம், ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இனிமேல் பண்ண மாட்டேன் தயம், இந்த மாதிரி பண்ண மாட்டேன் தயம், ப்ளீஸ் வலிக்குது தயம் தயம், வலிக்குது தயம், உண்மையாக தயம், ப்ளீஸ் ப்ராமிஸாக வலிக்குது தயம், ப்ளீஸ் தயம் தயம். ஏய் என்ன பண்ண, என்னடி பண்ண? ஓ அப்படியா? ஓ என்ன கஷ்டப்படுத்துறாடி, என்ன கஷ்டப்படுத்துறான்னு கேட்டேன். இது எல்லாமே என்னோட இது, புரியுதாடி? புரியுது தயம், எனக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது இல்லை தயம், நீ சொல்லணும்ல. ஏய் சொன்னா உனக்கு புரியுமாடி, புரியுமா? தயம் ப்ளீஸ், இப்போ புரியுது, விடு தயம், வலிக்குது தயம், நான் இதுமாரி பண்ண மாட்டேன் தயம். ஏய் உன் திமுரு மாரி என்கிட்ட காமிச்சால, எனக்கு எப்படி வலிச்சு தெரியுமாடி, இப்போ வலிக்கட்டும் உனக்கு, வலிக்கட்டும், புரியணும்டி உனக்கு, புரியணும். அதுவும் இங்கே புரிஞ்சாதாண்டி உன் மனசுக்கு போகும். தயம் இல்லை தயம், வேண்டாம், வலிக்குது தயம், ஏன் தயம் அப்படி பண்ணுற, முடியல தயம், தயம் கையை எடுத்தேன். ஏய் தடுக்கிறதுக்கு உன் கை வந்ததுன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை அப்படியே பின் பண்ணியிருப்பாரு. தயங் என்ன பண்ணுற தயங்? ஏண்டி உனக்கு தெரியலையான்னு கேட்டேன். ஏன் தயங் அப்படி பண்ணுற? நான் இனிமேல் பண்ணலை தயங். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லு. ஜஸ்ட் ஐ எம் பேபி. ஓ பேபி இப்படி தான் பண்ணுமாடி, ஒருத்தன் மேலே கை வைக்கும்போது, அதுவும் என்கிட்ட திமிராக பேசிட்டு என் முன்னாடியே வலிச்சதுடி, ரொம்ப வலிச்சது. இங்கே வலிக்கேதா, ஏதா? இந்த அஸ்கி மயிலெலாம் என்கிட்ட கத்தணும்னு வச்சுக்கேன், ஜஸ்ட் இங்கே மட்டும்தான் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன், கீழே ப்ளே பண்ணன்னு வச்சுக்கேன், துடிப்பா பார்த்துக்கோ. தயம் இல்லை, வேண்டாம் கீழே வேண்டாம் ப்ளீஸ் மேலே வந்துட்டேன், ப்ளீஸ் வேண்டாம். புரியுதில்ல? புரியுது வேண்டாம், வலிக்குதா, என்னால் முடியல, வலிக்குதா ரொம்ப, வேண்டாம். எனக்கு வேணும், இதெல்லாம் பத்தலை, உன் கூட ரொம்ப 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 அப்படியே ப்ளே பண்ணணும்னு எனக்கு வெறியாகுது. ஆனால் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோலில் இருந்துட்டுருக்கேன். இன்றைக்கி மட்டும் பண்ண ஆரம்பித்தேன், டெய்லி கேட்பேன், டெய்லியும் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். அதனால் மட்டும்தான் தாங்கிக்கோ. என்னால் தாங்க முடியாடி. அவன் தொடும்போது என்னடி ஏன் முன்னாடி இல்லை, என் பொண்டாட்டி விட மாட்டா. அவன் பலார்னு கன்னத்தில் என்னால் கொடுத்துட்டு ஓடி வந்து தயங்கன்னு என்னை கட்டி பிடிப்பான்னு நினச்சேன். அப்படி என்னடி திமுற உனக்கு? அப்படி என்ன திமுறன்னு கேட்குறேன். தயம் யாராக இருந்தாலும் என் இடத்துல அந்த டேஷ் தான் பண்ணியிருப்பா. அந்த டேஷ் தான் பண்ணியிருப்பா. அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லாத வந்தியாடி நீ? அப்படி தான் வந்தியான்னு கேட்குறேன். தயம் நான் பண்ண ஒரு தப்புக்காக நீ பண்ணுறதெல்லாம் சரினாகடா தயம். உன் மேலே எனக்கு இன்னும் கோவம் இருக்குது. பட் ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் ரீசன் ஓகே அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு தோணுது. இப்போது நீ திரும்ப இந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கேன், வீம்புக்கு நான் திரும்ப பண்ணுவேன் தயம், பார்த்துக்கோ. பண்ணுடி, நீ பண்ணு, நானும் உன்னை பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரெஸ் பார்ட் கிட்ட மட்டும் அவர் ரொம்ப ப்ளே பண்ணியிருப்பார். வேறு எங்கேயுமே அவர் ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். வேறு எங்கேயுமே அவரோட டச்சஸ் இருந்திருக்காது. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். தயம் போதும் தயம், என்னால் முடியல, சுத்தமாக முடியல. எப்படி உன்னால் மட்டும் எப்படி? தெரிலடி, பத்தலை, இப்போ கூட பத்தலை, இவ்வளோ கத்துற, பாவமாக கூட இருக்குடி, எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. என் பொண்டாட்டி இப்படி கத்த வைக்கிறேன்னு. ஆனால் தெரில, எனக்கு இன்னும் வேணும். ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ண ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன். அதெல்லாம் தாண்டி
எனக்கு அப்படி வலிக்குடி. ஏன் பொண்டாட்டி எப்படி 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 எப்படின்னு டென்ஷன் ஆகுது. இதுக்கு மேலே பண்ணனா உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக வர இருக்குடி. விடுறேன் போ. சுத்தமாக முடியல ப்ளீஸ், ஏன் இப்படி பண்ணுறேன்? வேணாம் இப்படி தாண்டி இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன். இதுதான் நான். உனக்காகலாம் எந்த டாஷையும் மாற்றிக்க முடியாது. போ, டெய்லி இருக்கும். இதை விட வேறு மாதிரி ஏதாவது புதுசாக இருந்துகிட்டே இருக்கும். பார்த்துக்கோ. நீ சொன்னல. ஆமாம் தான், நானும் இந்த மாதிரி உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். அப்போ நீ என்ன கேட்காது. ஆமாண்டி, நீ பண்ணு. அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒன்று ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக இருந்திருக்குமா? நீ அப்படியே சாஞ்சு பொத்துன்னு விழ போயிருப்பீங்க. அவர் அப்படியே பிடிச்சிட்டு உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களை இறக்கி அணைச்ச மாதிரி போய் படுத்துட்ருக்காரு. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே இதோட முடியட்டும். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டு போடுறேன்டா.